Hello everyone, welcome back to Hope English Institute. இன்றைக்கி நாம் பிகினர்ஸ்க்கான 30 டேஸ் கோர்ஸ் பிளேலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 1ல் நம்ம பேசிக் கிராமர் பற்றி பார்க்கலாம். பேசிக் கிராமர் அதாவது அடிப்படை இலக்கணம். என்ன மேம் டே 1லேயே இலக்கணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இலக்கணம் தெரியாமல் எந்த மொழியையும் பேசவோ எழுதவோ கற்றுக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இலக்கணம் இல்லாமல் எந்த மொழியுமே இல்லை. ஐயோ எனக்கு கிராமரே எனக்கு தெரியாதே, எனக்கு இலக்கணம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதே, நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. அதாவது பிகினர்ஸ்க்கான பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோவில் ஹவு, வேர் அண்ட் வாட் அதை வச்சு எப்படி கேள்விகள் கேட்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்குறது பிகினர்ஸ்க்கான 30 டேஸ் பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ். இந்த கோர்ஸை எப்படி நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 30 டேஸ் கோர்ஸை நான் சொல்கிற மாதிரி கவனமாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 30 டேஸ் முடிகிறப்ப நீங்களாகவே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன மேம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறத கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது நீங்கள் கவனித்ததை, நீங்கள் படித்ததை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேச தான் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பழகும். இப்போ தமிழ்லாம் உங்களுக்கு யாரும் உட்காந்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லி கொடுக்கல இல்லையா, நீங்களாக பேசி தான் பழகியிருக்கீங்க. ஏன்னா தமிழ் நம்ம மதர் டங், நம்ம தாய்மொழி அப்படிங்கிறதுனால தமிழ் நீங்கள் பேச அது தானாக உங்களுக்கு பழகிடுச்சு. ஆரம்பத்துலேயே எல்லா தமிழையும் நம்ம ரொம்ப நல்லா பேசிக்க மாட்டோம் இல்லையா. சின்ன குழந்தைங்கள இருக்கப்போ தப்பு தவறமாக தான் குழந்தைங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா. போக போக அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை இந்த வார்த்தை இப்படி பேசக்கூடாது, அந்த வார்த்தை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், அதை அப்படி பேசணும், பாஸ்ட் டென்ஸை ப்ரெசண்ட்டில் பேசக்கூடாது. அதாவது கிராமர் மிஸ்டேக்காகவும் பேசிப்போம் இல்லையா. நேற்று வருவேன், நாளைக்கு வந்தேன், அப்படிலாம் நம்ம பேசிப்போம். ஸோ அதையும் நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒழுங்காக பேசோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்கள் பேச உங்களுக்கு தானாக ப்ராக்டிஸ் ஆகும். ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு பேசுறதுக்கு கரெக்டாக வரலையா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. செகண்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் முயற்சியை விட்டுடாதீங்க. நீங்கள் முறையாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுக்கான நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். தெரியாத ஒரு மொழியை நம்ம புதுசாக கற்றுக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முடியாதுன்னு அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை வெளியூரில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் மஸ்ட் இல்லையா. இப்போ பேங்க்கில் போய் ஒரு செலான் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபில்லப் பண்ணணும் ஃபார்ம்னா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. அதில் இருக்கிறதுலாம் இங்கிலீஷில் தானே எழுதியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. வெளியூருக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் தமிழ் ஓகே. அதே சமயத்தில் நீங்கள் வெளியூருக்கு போனீங்க, இப்போ ஆந்திரா, ஹைதராபாத் அந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டீங்க, தமிழ்நாட்டை தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ ஆந்திராவில் போய் தெலுங்கு பேசணும், கேரளாவுக்கு போனால் மலையாளம் பேசணும், டெல்லிக்கு போனால் ஹிந்தி பேசணும். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ காமனான ஒரே விஷயம் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, இல்லை உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதும், உங்களால் ஈஸியாக பேசி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஆனால் ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷை முறையாக நல்லா பேச கற்றுக்கிறதுங்கிறது பாசிபிள். நிச்சயமாக உங்களால் முடியும்.
ஆல் தி பெஸ்ட். ஸோ இங்கிலீஷை கற்றுக்கிறத 5 ஆண்டு திட்டம் மாதிரி பெருசாலாம் நீங்கள் வந்து எதையும் வந்து பிளான் பண்ணலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட், அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், எழுதி பாருங்க. அதாவது உங்களுக்கு எழுதுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதை வந்து எழுதி பாருங்க. இது 3 தான் உங்களுக்கு தேவை. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் தானாக வந்துடும். இப்போ நம்ம பேசிக் கிராமர் வந்து போகலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஐ கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஐ கம் அப்படின்னா ஐனா நான், கம்னா வரேன், நான் வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஐ நான் அப்படிங்கிறது வந்து நவுன், அதாவது பெயர்ச்சொல். கம் வரேன் அப்படிங்கிறது வந்து வெர்ப், அதாவது வினைச்சொல். பார்த்திங்களா, ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து இலக்கணம் தேவைப்படுது. ஸோ அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இலக்கணம் இல்லாமல் எந்த மொழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் இலக்கணம் மாதிரி இங்கிலீஷ் இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் ஆகாது, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கணும். ஏன்னா தமிழில் வந்து இலக்கணம் வந்து ரொம்ப படிக்க பேசலாம் வந்து ரொம்ப கஷ்டமாகும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு இங்கிலீஷ் கிராமர்லாம் ஆகாது, அது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு நான் 30 டேஸில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். கவனமாக பாருங்கள். இதில் பாருங்கள், இதெல்லாம் நவுன், அதாவது பெயர்ச்சொல். ஃபர்ஸ்ட் என்ன? ஐ. ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளை பற்றி சொல்லுவோம் இல்லையா, நான் வரேன், நான் போகிறேன், நான் எழுதுறேன், நான் படிக்கிறேன்னு நம்மளை பற்றி நம்ம சொல்கிறப்ப நம்ம ஐ யூஸ் பண்ணணும். செகண்ட், வி. வீனா நாம், நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வி கோ, நாம் போகலாம். வி கம், நாம் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வீக் வந்து செட் ஆகும். அடுத்து நாங்கள் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்வீங்க இல்லையா, நாங்கள் வரோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாம், நாங்கள் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே நீங்கள் வி தான் யூஸ் பண்ணணும். அடுத்து யூ. இப்போ நீ, நீங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூ யூஸ் பண்ணணும், அதுக்கான பெயர்ச்சொல். அதாவது இப்போ சின்னவங்களை நீங்கள் வந்து நீன்னு கூப்பிடுவீங்க, பெரியவங்களை நீங்கன்னு கூப்பிடுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூ தான் யூஸ் பண்ணணும். நீ வா, நீங்கள் வாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹீ அப்படின்னா அவன், இவன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ஆண் பாலை குறிக்கக்கூடியது ஹீனா, அவன் இவன் சொல்கிறதுக்கு நீங்கள் ஹீ யூஸ் பண்ணணும். அடுத்து ஷீ. ஷீனா அவள், இவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெண் பாலை குறிக்கக்கூடியது இது. ஸோ அவ, இவ, அவ வரா, அவ போதா அப்படின்னு அந்த பெண் பாலை குறிக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஷீ வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து இட். இது வந்து அது, இது அப்படின்னு, அதாவது வந்து அக்னி இருக்கு இல்லையா, ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி விலங்குகள் அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நம்ம வந்து இட்டு வந்து யூஸ் பண்ணணும். தே அப்படின்னா அவர்கள், இவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மக்களை குறிக்கக்கூடியது. ஸோ அவங்க, இவங்க அப்படின்னு நம்ம பன்மையில் பேசுவோம் இல்லையா, ஒருத்தங்க இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறதுக்கு நம்ம தே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தே கம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்கள், அவங்க வராங்க, இல்லை அவங்க போகிறாங்க, இவங்க வராங்க, இவங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொதுவான நவுன் நமக்கு இது தாங்க. நவுன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு பெயரை குறிக்கக்கூடியது, அது வீடாகட்டும், இல்லை ஒரு மலை, இல்லை டேபிள், சேர் அப்படின்னு சொல்லிட்டு எதாகட்டும், அது எல்லாமே ஒரு பெயர்ச்சொல் தான். அது எல்லாமே நவுன் தான். இல்லை ஒரு இடத்த குறிக்கக்கூடியது, இப்போ சென்னை, மதுரை அப்படி ஊரை குறிக்கக்கூடியது. பஸ், ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பெயர் தானே. ஸோ அதை குறிக்கக்கூடியது டேபிள், சேர் அப்படிங்கிறது. ஏன் கல், மண் அப்படிங்கிறது கூட நவுன் தாங்க, அதுவும் பெயர்ச்சொல் தானே. ஸோ எந்த ஒரு பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல், நவுன். அவ்வளோதாங்க. நம்ம நவுன் இப்போ என்னென்னு தெரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? இதே மாதிரி மனுஷங்களை சொல்லலாம். இப்போ மனுஷங்க நம்ம பொதுவாக ஐவியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதே இது அர்ஜுன், அருண், இல்லை ஆஷா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒரு பெயரை குறிக்கக்கூடியது எல்லாமே பெயர்ச்சொல் தான். இங்கிலீஷில் அது எல்லாமே நவுன் தாங்க. இப்போ உங்களுக்கு நவுனை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து வெர்பை பார்க்கலாம்.
இப்போ வெர்ப்னா என்ன, வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது எந்த ஒரு வினைனா என்ன, செயல், ஒரு செயலை குறிக்கக்கூடியதும் உங்களுக்கு வினைச்சொல் தான், அதாவது வெர்ப். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது ஒரு வெர்ப் தான். அது ஒரு வினை தானே, ஸோ அது வெர்ப் தான். வா அப்படின்னா என்ன, கம் இங்கிலீஷில். அடுத்து போ, அவன் போதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெர்ப் தான். அவன் வதான், அவள் வதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெர்ப் தான். எழுதுதாங்க, படிக்குதாங்க, வேலை செய்தாங்க, தூங்குதாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் சொல்கிறது எல்லாமே வினைச்சொல் தான், அது இங்கிலீஷில் வெர்ப். இப்போ பாருங்க, நம்ம இங்கே பார்த்த நவுனையும் நம்ம இங்கே பார்த்த வெர்பையும் வச்சு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அங்கே ஐ இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ வதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வதாங்க அப்படிங்கிறதுனா என்ன, கம். இப்போ இதில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, கம்னா என்ன, வா. அந்த ஒரு வினைச்சொல்லை வச்சு நம்ம பார்த்த இந்த நவுன் பார்த்தோம் இல்லையா, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இது எல்லாத்துக்கூடயும் ஃபார்ம் பண்ணி எப்படி பேசுறது, எப்படி இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை, கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஐயை வச்சு ஐ கூட இந்த கம்மை சேர்த்து ஐ கம் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கம்னா என்ன, ஐனா நான், கம் அப்படின்னா வான்னு சொன்னேன், அது நான் அப்படிங்கிறப்ப நான் வரேன் அப்படின்ற மீனிங் கொடுக்கும் உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வி கம்னா என்ன, நாங்கள் வருகிறோம். வீணா நாங்கள், கம்னா வருகிறோம், நாங்கள் வருகிறோம். இந்த ஐயும் வியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது உரிமையில் இருக்கு இல்லையா நான் அப்படிங்கிறது, அதனால் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். செகண்ட் வி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது பன்மையில் இருக்கு இல்லையா நாம், நாங்கள் அப்படிங்கிறது, அதனால் அது ப்ளூரல். ஐயும் வியும் ஃபர்ஸ்ட் பர்சன். அடுத்து யூங்கிறது செகண்ட் பர்சன், அதாவது நான், நாம் அப்படின்றதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னு எதிராளியை சொல்லுவோம் இல்லையா எதில் இருக்கவங்கள, ஸோ அது செகண்ட் பர்சன். ஸோ இந்த செகண்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு ஒருமைக்கும் சரி பன்மைக்கும் சரி யூ தான் வரும். ஸோ யூ செகண்ட் பர்சன். இதில் நம்ம யூ கம் அப்படின்னு பார்த்துருக்கோம். யூ கம்னா நீ வர, நீங்கள் வரீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் யூ கம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீ, ஷீ, இட், தே, இது நாலுமே தேர்ட் பர்சன். இதில் ஹீ, ஷீ, இட் மூணும் தனியாக இருக்கு இல்லையா, ஹீனா என்ன, அவ இவ அப்படிங்கிறது, ஷீனா அவ இவ அப்படிங்கிறது, இட்னா அது இது அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தரை மட்டும் குறிக்குது, அதனால் இது மூணுமே சிங்குலர். இப்போ ஹீ, ஷீ, இட் மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர் குறிக்கும். தேனா என்ன சொன்னேன், அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, ஸோ ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க, ரெண்டு பேர் ரெண்டுக்கும் மேற்பட்டவங்களாக சொல்லும்போது நம்ம தே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், பன்மையை குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீ, ஷீ, இட் மூணும் தேர்ட் பர்சன் சிங்குலரை குறிக்கும், தே தேர்ட் பர்சன் ப்ளூரலை குறிக்கும். ஸோ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் குறிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கடைசியில் பாருங்க எஸ் போடுறோம் இல்லையா, கம் கூட, ஹீ கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஷீ கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இட் கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் இந்த வெர்ப் வினைச்சொல்லோட எஸ் சேர்ந்து வரும். இது கம்க்கு மட்டும் இல்லைங்க, எந்த வெர்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வினைச்சொல்ல நீங்கள் நவுன் கூட சேர்த்தாலும் சரி, உங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும்போது அது எஸ் சேர்த்து வரும். கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கம் இந்த ஹீ, ஷீ, இட் கூட சேரும்போது கம்ஸ் அப்படின்னு ஆகுது. இப்போ கோ, போதாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போன்னு சொல்கிறோம் இல்லையா, கோ அப்படிங்கும்போது கோஸ் அப்படின்னு ஆகும். ரைட் அப்படின்னு சொல்லும்போது ரைட்ஸ்னு ஆகும். இதெல்லாம் மெதுவாக நான் உங்களுக்கு போக போக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். இந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, கோ வச்சு பார்க்கலாம். கோனா என்ன, போ அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஐ கூட நம்ம கோ வச்சு பார்க்கலாம்.
ஐ கோ அப்படின்னு என்னது, நான் போதேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் என்ன, வி, நாம, நாங்கள் அப்படிங்கிறது. ஸோ வி கோ அப்படின்னா என்ன, நாங்கள் போதோம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து செகண்ட் பர்சன் யூ, யூ கோ அப்படின்னா என்ன, நீங்கள் போதீங்க, இல்லை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீ இட். இந்த ஹீ ஷீ இட் மூணும் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இதுக்கு வந்து வெர்ப் கூட எஸ் சேர்த்து வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஹீ கம்ஸ், ஷீ கம்ஸ், இட் கம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே கோ, கோ கூட வந்து எஸ் சேர்த்து இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹீ ஷீ இட் மூணுத்துக்கும் கோ கூட இஎஸ் சேர்த்து இங்கே வரும். ஹீ கோஸ், அவன் போதான். ஷீ கோஸ், அவ போதா. இட் கோஸ், அது போகுது அப்படின்னு மாறுது. அடுத்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, தே கூட வந்து கோ சேர்க்கும் போது தே கோ அப்படின்னு ஆகுது. தே கோ அப்படின்னா அவங்க போதாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தே கோ. இப்போ இந்த கம் கோ அதெல்லாம் வந்து வினைச்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறப்ப 3 காலத்துக்கு வரும். அதாவது இப்போ வந்து வதான் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் வந்தான், ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து வருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வினைச்சொல் எல்லாம் 3 காலத்தை குறிக்கும். இப்போ கோ, கோனா போதான், நேற்றுனா போனாங்க, இல்லை போனா, நாளைக்கு அப்படிங்கிறப்ப போவான். இந்த மாதிரி 3 காலத்தையும் குறிக்கக்கூடியதான் வினைச்சொல். நம்ம தமிழில் படிச்சுக்கோம் இல்லையா, ஊறுகாய், ஊறிய காய், ஊறுங்காய், அந்த மாதிரிலாம் படிச்சுக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கிலீஷில் வினைச்சொல் எப்போவுமே 3 காலத்தையுமே குறிக்கும். அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வினைச்சொல்லை பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து உங்களுக்கு வினைச்சொல்லை பற்றின ஒரு கம்ப்ளீட் சார்ட் வந்து நான் நாளைக்கு வீடியோ டே 2 வீடியோவில் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போ 2 வினைச்சொல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கம், கோ அண்ட் நவுன் வந்து கொடுத்துருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் நம்ம மற்ற வினைச்சொல்கள் பற்றி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். See you all on tomorrow. Bye.